வணக்கம் விளையாட்டு பிரியர்களே. கிரிக்கெட் உலகின் மிகப்பெரிய திருவிழாவான ICC T20 உலகக்கிண்ண தொடரில் 27வது போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் முட்டி மோதியது. இதில் இந்திய அணி பாகிஸ்தானை துவம்சம் செய்து வரலாற்று வெற்றியை பதிவு செய்தது. நேற்று கொழும்பு பிரேமதாச சர்வதேச மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் என்ன நடந்தது, இந்தியாவின் வெற்றிக்கு முக்கிய காரணம் யார் என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி முதலில் பந்து வீச்சை தெரிவு செய்தது. இந்திய அணியின் தொடக்க வீரர் அபிஷேக் சர்மா ஏமாற்றம் அளித்தாலும் மற்றும் ஒரு தொடக்க வீரரான இஷான் கிஷான் அதிரடியாக விளையாடி 40 பந்துகளில் 77 ஓட்டங்களை குவித்து அசத்தியிருந்தார் என்று சொல்ல வேண்டும். திலக் வர்மா 25 ஓட்டங்களும் அணி தலைவரான சூரியகுமார் யாதவ் 21 ஓட்டங்களையும் பெற இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 175 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. பாகிஸ்தான் அணி சார்பில் சைம் அயூப் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். 176 ஓட்டங்கள் என்ற வெற்றியிலக்கோடு களமிறங்கிய பாகிஸ்தான் அணிக்கு ஆரம்பமே அதிர்ச்சி காத்திருந்தது என்று சொல்ல வேண்டும். ஹர்திக் பாண்டியா மற்றும் ஜஸ்பிரீத் பும்ராவின் துல்லியமான பந்து வீச்சில் பாகிஸ்தானின் விக்கெட்டுகள் சீட்டுக்கட்டு போல் சரிந்ததை காணக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக வருண் சக்கரவர்த்தி தனது சுழல் பந்து வீச்சால் பாகிஸ்தான் வீரர்களை திணறடித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். இறுதியில் பாகிஸ்தான் அணி 114 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதன் மூலம் இந்தியா 61 ஓட்ட வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சூப்பர் 8க்கு தகுதி பெற்றது. இந்த வெற்றி இந்திய ரசிகர்களின் சந்தோஷத்தின் உச்சம் என்று இப்போதும் சொல்லலாம். ஆட்ட நாயகனாக இஷான் கிஷான் தேர்வு செய்யப்பட்டார். இந்திய அணியின் இந்த மிரட்டலான ஆட்டத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள்.